இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டியே இல்லாமல் லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் இதில் வந்து லோன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 0% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூகிரெட். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யோகமாக ஸ்டூடெண்ட்டுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக 15,000 வரைக்கும் இதில் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கிக்கலாம். எந்த ஒரு வட்டியுமே வந்து கிடையாது. 0% இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்காகவே இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்டி மட்டும் தான் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸிங் ஃபீ, ஜிஎஸ்டிலாம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 2 சார்ஜஸ் மட்டும் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வட்டியும் இல்லாமல் நம்மளால் வந்து இதில் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 150 டேஸ் வரைக்கும் டைமும் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல், அதே மாதிரி இதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்பில் லோன் வாங்க முடியும். இதை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து சம் பர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு அக்ரி அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அலோவ் கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு ஒரிஜினல் வேணும், உங்களோட காலேஜ் ஐடி கார்டு வேணும். அதே மாதிரி உங்களோட காலேஜை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு 3 டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் என்னவோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான 6 டிஜிட்டில் எம்பி நம்பர் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். அந்த நம்பரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் அப்ளிகேஷனை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் நேம் வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட காலேஜ் நேம், அந்த காலேஜில் நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இமெயில் டொமைன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் ஜிமெயில் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காலேஜை செலக்ட் பண்ணதும் இது மாதிரி காலேஜோட லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களோட காலேஜ் நேம் என்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த காலேஜில் நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் உங்களோட கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் நான் என்ன கோர்ஸ் வந்து படித்தேன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் லோன் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தால டொமைனை வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. அடுத்தது வந்து கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ இதில் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க உங்களோட என்ட்ரு பண்ண மெயில் ஐடிக்கு. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ மொபைல் ஓடிபி, இமெயில் ஓடிபி ரெண்டுமே வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் லோனை வந்து வேரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிரும். உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ ஐடியை வந்து உள்ள என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இமீடியட்டாக உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆனதுமே இதில் வந்துட்டு ஆட் யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆக்செப்ட் பண்ணணும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே, ஃபோன்பேலாம் வச்சுருப்பீங்களா, அதில் உள்ள யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். @UPI இதுதான் என்னோட யூபிஐ ஐடி. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நான் வெரிஃபை கொடுத்ததுமே என்னோட நேம் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது மூலமாக நம்மளோட யூபிஐ ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஆட் யூபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணதுமே உங்களோட யூபிஐ ஐடியை வெரிஃபை பண்ணதுமே உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த 1000 rupees நம்ம வந்துட்டு லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சர்வீஸ் சார்ஜ்னு ஒரு ₹82.60 பிடிக்கிறாங்க. இந்த அமௌண்ட் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹917.40 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து வட்டியும் வந்து கிடையாது. 0% வட்டியில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோனை வந்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்தது KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆதார் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து முடிக்கணும். அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் ஐடி கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் காலேஜ் ஐடி கார்டு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சேலரிடாவோ செல்ஃப் எம்ப்ளாயாவோ இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களோட காலேஜ் ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட அத்தன்டிகேஷன் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் டிஸ்ப்ளே பண்ண ஒரு டாக்குமெண்ட் டீட்டெயில் ஒன்று காமிச்சிருந்தேன். நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்களா, அதில் ஏதாவது ஒரு 3 டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் அப்லோடு பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூ டு ஆத்தென்டிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் அந்த ₹1000 நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் லோன் நமக்கு வந்து ₹1000 கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து எடுத்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக 15,000 வரைக்கும் வட்டி இல்லாமல் இதில் வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கணுமோ அதுக்காக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை தவிர மற்ற யாருமே லோன் வந்து வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது வந்து காலேஜில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி லோன் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸோ அவங்களுக்கு இதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.